ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற செஷன் வந்து RDM, raw device mapping. RDM, raw device mapping. RDM பார்க்கறதுக்கு முன்னாடி லன்னா என்ன, டேட்டா ஸ்டோர்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுட்டு வரலாம். அப்போதான் வந்துட்டு RDM உங்களுக்கு வந்து புரியும். ஓகே, ஒரு டேட்டா ஸ்டோர் ESXi கூட எப்படி கனெக்ட் ஆயிருக்கு? கேன் சம்மோன், நானே கேட்குறேன், யாருக்கு கிடையாது. Zubair, can you tell me how the data store connected with ESXi host? Hello? Zubair, can you hear me? பேசுறது கேட்கல. கேக்குது. ஹலோ, கேக்குதுல? Zubair, are you there? Okay, Ranish, can you tell me how the data store connected with? Okay, Zubair in office. Okay, no problem. So, Ranish, can you hear me, yes. Ranish? Yes, so, sir. how the data store connected with ESXi host? Can you tell me? It is connected using HID card through LUN. Okay, so where we can allocate the LUN? On the EXSI host. No. See, LUN, where we can allocate the LUN. So, okay, let me explain. Yeah. This is ESXi, okay. Yeah, tell me. You mean on the SAN storage? Yes, exactly. SAN storage. Yeah. Okay. Fine. So, இது வந்து ESXi host. The ESXi எப்படி வந்து SAN storage? How this ESXi connected to the SAN storage? Using HID card. Using a HID card using fiber optic cable. yes, HPA, not a HPA card. Okay, Yeah. HPA card using HPA. fiber optic cable. Then, what is the device in between to the ESXi and storage? SAN switch. Yes, exactly. The SAN switch is there. So then physical storage. நான் சொல்றது எல்லாமே physical storage. Again, I'm explaining the concept. அப்பதான் உங்களுக்கு ஆடியம் புரியும். இப்ப எல்லா ESXையும் இந்த டேட்டா ஸ்டோர் இந்த SAN switchல கனெக்ட் ஆயிருக்கும். ரைட்டா? எல்லா SAN switchல கனெக்ட் ஆயிருக்கும். இந்த SAN switch வந்து ஸ்டோரேஜ்ல கனெக்ட் ஆயிருக்கும், பிசிக்கல் ஸ்டோரேஜ்ல கனெக்ட் ஆயிருக்கும். ஓகே, இப்ப இந்த ESXi ஹோஸ்டுக்கு ஸ்டோரேஜ் அலோகேட் பண்ணணும். அப்படியே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு இந்த vCenter ஒரு 1 TB டேட்டா ஸ்டோர் வேணும். 1 TB டேட்டா ஸ்டோர் வேணும் அப்படின்னா I will request to storage team. ஸ்டோரேஜ் டீம் என்ன செய்வாங்க, இதுல இருந்து ஒரு LUN அலோகேட் பண்ணுவாங்க. தட் இஸ் கால்ட் LUN, லாஜிக்கல் யூனிட் நம்பர். என்ன பண்ணுவாங்க, ஒரு LUN அலோகேட் பண்ணி LUN அலோகேட் பண்ணி நம்ம கிட்ட கொடுத்துருவாங்க. சரி, இதுதான் LUN. இந்த LUNக்கு ஒரு ஐடி இருக்கும், LUN ஐடி இருக்கும். அந்த LUN ஐடியை சொல்லி LUN ஐடி இருக்கும், NA ஐடி இருக்கும். NA ஐடி 2 ஐடி இருக்கும். அது அந்த ஐடியை கொடுத்து நம்மகிட்ட சொல்லிடுவாங்க. தென் நம்ம ESXi லெவல்ல இருந்து vCenterல இருந்து ஒரு டேட்டா ஸ்டோர் கிரியேட் பண்றோம். ஓகேங்களா? ஸோ அந்த டேட்டா ஸ்டோர் வந்து 1 TB டேட்டா ஸ்டோர் நான் கிரியேட் பண்ணிடுறேன். அது vCenter அந்த டேட்டா ஸ்டோர் தெரியும். அப்ப
ஒரு ESXக்கு டேட்டா ஸ்டோரை மேப் பண்ணணும், ஸ்டோரேஜை மேப் பண்ணணும் அப்படின்னா லன் மூலமா டேட்டா ஸ்டோர் வந்து கிரியேட் பண்றோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் லன் அலோகேட் பண்றோம், ஸ்டோரேஜ் டீம் வந்து லன் அலோகேட் பண்ணுவாங்க, அந்த லன்ல இருந்து நம்ம வந்து டேட்டா ஸ்டோர் கிரியேட் பண்ணுவோம். இதுதான் ப்ராசஸ். இப்படிதான் வந்து டேட்டா ஸ்டோர் எல்லாமே இருக்கும். ஓகே, சரி, இதுதான் வந்து நார்மல் ப்ராசஸ். இப்ப கமிங் டு ஆர்டிஎம் டிஸ்க். சேம் ஆர்டிஎம் டிஸ்க்ல என்ன அப்படின்னா, இப்ப இந்த நார்மல் ப்ராசஸ்ல என்னன்னா, இங்க ஒரு விஎம் கிரியேட் பண்றேன் அப்படின்னா, இந்த விஎம் எங்க போய் ஸ்டோர் ஆகும்? இந்த ஸ்டோரேஜ்ல போய் ஸ்டோர் ஆகும். ஸ்டோரேஜ்ல நம்ம எந்த லன் இருக்கோ அந்த டேட்டா ஸ்டோர்ல ஸ்டோர் ஆகும். இதுதான் லாஜிக். சரிங்களா? வேற ஆர்டிஎம்ல எப்படின்னா, ஒரு ஹோஸ்ட் இருக்குது, இங்க ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது, சாண்ட் சுவிட்ச் எல்லாமே இங்க இருக்கும். ஓகேங்களா? அத சாண்ட் சுவிட்ச் இருக்கும். நான் ஆர்டிஎம்ல ஒரு விஎம் கிரியேட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். விஎம் கிரியேட் பண்றேன் அப்படின்னா இந்த விஎம் டைரக்டா டேட்டா ஸ்டோர்ல போய் உட்காந்துரும். லன்னு தேவை கிடையாது. நோ லன் இஸ் ரெக்யூர்டு. பட் இது வந்து ரொம்ப ரேர் கேஸ் சினாரியோல தான் அந்த ஆர்டிஎம் வந்து யூஸ் பண்ணுவோம். நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த ப்ராசஸ் தான். லன் அலோகேட் பண்ணுவாங்க, லன் அலோகேட் பண்ணி அதுல இருந்து டேட்டா ஸ்டோர் கிரியேட் பண்ணுவோம். இது யூஸ்வலா நம்ம பண்றது. பட் ஆர்டிஎம் டிஸ்க்ல வந்துட்டு என்னன்னா, லன் அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்காது. டைரக்டா அந்த விஎம் ஸ்டோரேஜ்ல கொண்டு போய் வச்சிருவோம். இது எதுக்காக அந்த ஆர்டிஎம் டிவைஸ் எதுக்கு வச்சிருக்கோம் அப்படின்னா, சில விஎம்க்கு லைக் மைக்ரோசாஃப்ட் கிளஸ்டர் சர்வீஸ்னு ஒரு விஎம் ரன் ஆகும். மைக்ரோசாஃப்ட் கிளஸ்டர்னு ஒரு கிளஸ்டர் சர்வீஸ் விஎம் ரன் ஆகும். அந்த மாதிரி விஎம்க்கு வந்துட்டு லேட்டன்சி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஆர்டிஎம் டிஸ்க் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆர்டிஎம் டிஸ்க்ல என்ன, நம்ம இப்போ ஒரு ஆர்டிஎம் டிஸ்க் கிரியேட் பண்றோம்னா டைரக்டா லன்னே இல்லாம யூ வில் கிரியேட் த விஎம் ஸ்டோரேஜ்ல போய் விஎம் கிரியேட் பண்ணுவீங்க. டேட்டா ஸ்டோர்ல கிரியேட் பண்ண மாட்டீங்க. ஸ்டோரேஜ்ல போய் அந்த விஎம் வந்து கிரியேட் ஆகும். லன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே ஓவர் கம் பண்ணிரும். சாரி, டேட்டா ஸ்டோர் இல்லாம நேரா சான்லே பண்றது அது இது. சான்லே, ஆமா. அதான் ஸ்டோரேஜ்ல இருக்க லன்ல தான். சரி, அந்த லன்ல தான் டேட்டா ஸ்டோர் இல்லாம டைரக்டா லன்ல கிரியேட் பண்றோம். கரெக்ஷன் அது. நம்ம ஒரு லன் அலோகேட் பண்ணி டேட்டா ஸ்டோர் கிரியேட் பண்றோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணாம டைரக்டா லன்லயே அலோகேட் பண்ணிடுவோம். லைக் நம்ம ட்ரெடிஷனல் மெத்தட்ல வந்துட்டு எப்படி பண்றோம்? ட்ரெடிஷனல் மெத்தட்ல ஒரு லன் அலோகேட் பண்றோம், அந்த லன்ல ஒரு டேட்டா ஸ்டோர் கிரியேட் பண்றோம், அந்த டேட்டா ஸ்டோர்ல அந்த விஎம் நம்ம வந்து வைக்கிறோம். பட் வேறஸ் ராட் டிவைஸ் மேப்பிங்ல ஒரு லன் கிரியேட் பண்ணி அந்த லன்ல டைரக்டா விஎம் வச்சிடுறோம். நாட் ஸ்டோரேஜ் தான், ஸ்டோரேஜ்ல இருக்க லன்ல டைரக்டா அந்த விஎம் கொண்டு போய் வச்சிடுறோம். இதுக்கு பேர் தான் ராட் டிவைஸ் மேப்பிங். இது ரொம்ப ரேர் கேஸ் சினாரியோல தான் யூஸ் பண்ணுவாங்க. எந்த மாதிரி ரேர் கேஸ் சினாரியோ அப்படின்னா, மைக்ரோசாஃப்ட் கிளஸ்டர் சர்வீசஸ் தான் மோஸ்ட்லி இது யூஸ் பண்ணுவாங்க. இதுல 2 டைப் ஆஃப் ஆர்டிஎம் இருக்கு. ஒன்னு பிசிக்கல் ஆர்டிஎம் இருக்குது, இன்னொன்னு விர்ச்சுவல் ஆர்டிஎம் அப்படிங்கிறது வந்து இருக்குது. பிசிக்கல் ஆர்டிஎம் போகணும் அப்படின்னா இட் won't சப்போர்ட் த vCenter ஃபீச்சர்ஸ். vMotion சப்போர்ட் பண்ணாது, ஸ்னாப்ஷாட் சப்போர்ட் பண்ணாது, FT சப்போர்ட் பண்ணா, சாரி FT இல்ல, க்ளோன் எடுக்க முடியாது, vMotion பண்ண முடியாது. ஆனா விர்ச்சுவல் கம்பேட்டபிலிட்டி மோட் போனீங்க அப்படின்னா it will support all vCenter features. கொடுக்குறேன். இதுல VMware வெப்சைட்லயே டிஃபரன்ஸ் பிட்வீன் பிசிக்கல் கம்பேட்டபிலிட்டி ஆர்டிஎம் அண்ட் விர்ச்சுவல் கம்பேட்டபிலிட்டி ஆர்டிஎம் சொல்லிட்டு 2 இருக்கும். இதுல டிஃபரன்ஸ் போட்டிருப்போம். ஸோ இதுல அந்த பாயிண்டே காணும், முக்கியமான பாயிண்ட் அது.
விர்ச்சுவலா நீங்க வந்து ஒரு ஆடியோ டிஸ்க் கிரியேட் பண்றீங்கன்னா that will come as a normal disk file. VMFS ஃபைல் சிஸ்டம் இருக்கும். லைக் நம்ம ஹார்ட் டிஸ்க் கிரியேட் பண்றோம் இல்லையா, இந்த VMDK ஃபைல் அந்த மாதிரி இருக்கும். ஆனா பிசிக்கல் கம்பேட்டபிலிட்டி மோட் நம்ம போறப்ப அது என்டையர்லி டிஃப்ரெண்டா இருக்கும். இது எதுவுமே சப்போர்ட் பண்ணாது. லெட் மீ பிங் யூ திஸ் லிங்க். ஆடியம் ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா, இது ப்ராக்டிக்கலா நீங்க ரொம்ப ரேர் கேஸ் சினாரியோ தான் பண்ணுவீங்க. பட் இன்டர்வியூல கேட்குறாங்க, சில இன்டர்வியூல கேட்குறாங்க வாட் இஸ் ஆடியம், what is the difference between physical audium and virtual audium. ஓகே, இப்போ ஆடியம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இது வந்து பிசிக்கல் ஆடியம். நம்ம ஹார்ட் டிஸ்க்ல வந்து எடிட் செட்டிங்ஸ் போனோம்னா இந்த மாதிரி தான் தெரியும். அது ஆடியம் டிஸ்க் இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கணும், இந்த இடத்துல தான் கண்டுபிடிக்கணும். பிசிக்கல் லன்னு இருக்கா, இது வந்து பிசிக்கல் ஆடியம். இப்போ ஆடியம் டிஸ்க் எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்றேன். பாஸ்கர் ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்றேன். நார்மலா ஒரு ஆர்டிஸ்ட் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா இங்க வந்து என்ன இருக்கும் அப்படின்னா தின் டிஸ்கா திக் டிஸ்கா அந்த மாதிரி தான் இருக்கும். பட் நீங்க பிசிக்கல் ஆடியம் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். பிசிக்கல் லன்னு சொல்லிட்டு அந்த லன் ஐடி இதுல டைரக்டா ஆயிரும் வந்துடும். இப்போ விர்ச்சுவல் ஆடியம் பத்தி நான் சொல்றேன். க்ளோஸ் ஆயிடுச்சா எல்லாமே? இல்ல நான் ஒரு கான்ஃபிகரேஷன் பண்ணிட்டு இருக்கேன் டேட்டா ஸ்டோருக்கு. ஓகே ஓகே. இந்த விஎம் ரைட் கிளிக் பண்ணுங்க, எடிட் செட்டிங்ஸ் போங்க. இப்போ இது வந்து ட்ரெடிஷனல் மெத்தட்ல நம்ம இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து வச்சிருக்கோம். ஹார்ட் டிஸ்க் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. இல்ல விண்டோஸ் விஎம் போங்க, இதுக்காக விண்டோஸ் விஎம் போங்க. ஹார்ட் டிஸ்க் எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா இந்த இடத்துல தின் ப்ரோஷன் இருக்கும், டேட்டா ஸ்டோர்னு இருக்கும். டிஸ்க் ஃபைல் வந்து டேட்டா ஸ்டோர்ல இருக்குன்னு சொல்லுவோம். ஆனா வேற நீங்க பிசிக்கல் ஆடியம் பாத்தீங்கன்னா இங்க பிசிக்கல் டிஸ்க்னு இருக்கும். சரிங்களா? இப்போ விர்ச்சுவல் ஆடியம் எப்படி இது கனெக்ட் பண்ண சொல்றேன். மேல போங்க, ஸ்க்ரால் அப் பண்ணுங்க. ஆட் நியூ டிவைஸ் போங்க. ஆட் நியூ டிவைஸ். இதுல பாத்தீங்கன்னா இப்போ விர்ச்சுவல் ஆடியம் கனெக்ட் பண்றது எப்படின்னு சொல்றேன். ஆட் நியூ டிவைஸ்ல போயிட்டு ஆடியம் டிஸ்க், இந்த ஆடியம் டிஸ்க் செலக்ட் பண்ணோம்னா செலக்ட் டார்கெட் லன்னு இருக்கு இல்லையா. சி நம்ம யூஸ்வலா லன் அலோகேட் பண்ணி டேட்டா ஸ்டோர் கிரியேட் பண்ணுவோம். இது இந்த மெத்தட்ல டைரக்டா லன்ல கொண்டு போய் அந்த விஎம் வச்சிரோம். அப்ப அந்த லன் ஐடி வந்து இங்க தெரியும். இஃப் சப்போஸ் லன் அலோகேட் பண்ணியிருந்தாங்கன்னா லன் ஐடி இங்க தெரியும். ஜஸ்ட் அந்த லன் ஐடி கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்தோம்னா அந்த விஎம்மோட ஃபைல் வந்து டைரக்டா ஸ்டோரேஜ்ல போய் உட்காந்துடும். இடையில அந்த டேட்டா ஸ்டோர் அப்படிங்கிற விஷயமே தேவை கிடையாது. ஓகேங்களா? இதுதான் வந்து ஆடியம் டிஸ்க். ஸோ நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நான் ஆடியோ என்னோட ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். மோஸ்ட்லி நம்ம விர்ச்சுவல் தான் யூஸ் பண்ணுவோம், பிசிக்கல் யூஸ் பண்ண மாட்டோம்ல. பிசிக்கல் மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டாங்க, விர்ச்சுவல் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா பிசிக்கல் யூஸ் பண்ணா விசென்டர் சப்போர்ட் எதுவுமே கிடைக்காது. லைக் விமோஷன் பண்ண முடியாது, ஸ்னாப்ஷாட் எடுக்க முடியாது, எதுவுமே ஒர்க் ஆகாது. விசென்டர் ஃபீச்சர் எதுவுமே ஒர்க் ஆகாது. வேற விர்ச்சுவல் ஆடியம்ல அது விஎம்எஃப்எஸ் ஃபைல் சிஸ்டம் இருக்கிறதுனால எல்லா விசென்டர் ஃபீச்சர்ஸும் ஒர்க் ஆகும் அதுல. ஓகே, ஆனா இப்ப நம்ம போற என்விரான்மென்ட்ல விர்ச்சுவலா தான் இருக்கும், பட் நம்ம தெரிஞ்சுக்கணும் பிசிக்கல் பத்தி. ஆமா கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். சில ரொம்ப ரேர் கேஸ்ல பிசிக்கல் கேட்பாங்க. ஆடியமே ரேர் கேஸ் சினாரியோ தான். ஆடியமே கூட ரேர் கேஸ் சினாரியோ தான். which means மைக்ரோசாஃப்ட் கிளஸ்டர் சர்வீஸ் இருந்தா மட்டும்தான் அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, இல்லாட்டி யூஸ் பண்ண மாட்டாங்க மோஸ்ட்லி. அந்த மைக்ரோசாஃப்ட் கிளஸ்டர் சர்வீஸ்மே விர்ச்சுவல்ல யூஸ் பண்ணுவாங்க, விர்ச்சுவல் ஆடியம்ல யூஸ் பண்ணுவாங்க. அது டிபெண்ட்ஸ் அந்த ரெக்யர்மென்ட் பொறுத்து. ஸோ ஆடியம் அப்படின்னா டைரக்ட்லி ஆக்சஸ் த ஸ்டோரேஜ் லன், நாட் யூசிங் தி டேட்டா ஸ்டோர். டைரக்டா ஸ்டோரேஜ்ல லன்ன போய் அட்டாச் பண்ணிடும். டேட்டா ஸ்டோர் அப்படிங்கிற கான்செப்டே
இதுல கிடையாது. ஏன் இதை யூஸ் பண்றோம்? ஆடியம் இம்ப்ரூவ் த ஐஓ ஆப்ரேஷன் ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடு. நீங்க ஆடியம் டிஸ்க்ல வந்துட்டு அந்த விஎம் வச்சிருந்தீங்கன்னா ஐஓ ஆப்ரேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். சி நம்ம நார்மல் மெத்தட்ல வந்து டேட்டா ஸ்டோர்ல போயிட்டு நம்ம ரெக்வஸ்ட் எப்படி போகும்னா, டேட்டா ஸ்டோர் போயிட்டு டேட்டா ஸ்டோர்ல இருந்து லன்னுக்கு போயிட்டு ஸ்டோரேஜ் போகும். அப்ப நம்ம டேரக்டா ஆடியம் யூஸ் பண்றப்ப டேட்டா ஸ்டோர் அவாய்ட் பண்ணி டேரக்டா லன்ல போறதுனால அந்த ஐஓ ஆப்ரேஷன் இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷன் கொஞ்சம் ஸ்பீடா இருக்கும். சரிங்களா? RDM mapping file that provides direct access to the LUN on a iSCSI or fiber channel. அது iSCSI சேனல் இருந்தாலும் சரி, ஃபைபர் சேனல் சேனல் இருந்தாலும் சரி, டைரக்டா நம்மளோட விஎம் அங்க போய் உட்காந்துரும். டூ டைப்ஸ் ஆஃப் ஆடியம் இருக்குது. ஒன்னு பிசிக்கல் கம்பேட்டபிலிட்டி மோட் ஆடியம், இன்னொன்னு விர்ச்சுவல் கம்பேட்டபிலிட்டி ஆடியம். பிசிக்கல் கம்பேட்டபிலிட்டி மோட் போனோம்னா டஸ் நாட் சப்போர்ட் எஸ்வி மோஷன், ஸ்னாப்ஷாட், க்ளோன் எதுவுமே சப்போர்ட் பண்ணாது. இதே விர்ச்சுவல் கம்பேட்டபிலிட்டி மோட் போனோம்னா சப்போர்ட் வி மோஷன், எஸ்வி மோஷன், ஸ்னாப்ஷாட், க்ளோன் எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணும். சரிங்களா? ஸோ இந்த இதை மட்டும் உங்களுக்கு நான் வந்து பிங் பண்றேன். நோட்ஸ் அப்படியே எடுத்துக்கோங்க. ஸோ ஆடியம் வந்து ரொம்ப நீங்க பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா இன்டர்வியூ கொஸ்டின்ல கேட்குறாங்க. அதனால அந்த டாபிக் நான் வந்து எப்பயாவது எடுப்பேன். என்ன காரணம் கேட்டா அதை குழப்பிக்க கூடாது. நம்ம டிப்பிக்கல் இதை நம்ம வந்து குழப்பிக்க கூடாது. இதை படிச்சு இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. இதுதான் நமக்கு எப்பயுமே நிரந்தரம். ஏதோ ஒரு சில விஎம் ஆடியம் போகும். எப்பயாவது ரேர் கேஸ் நேரில் இந்த கொஸ்டின் கேட்பாங்க இன்டர்வியூல. அப்போ அந்த கொஸ்டின் மிஸ் பண்ணிடக்கூடாது. சரிங்களா?